குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிக்கெட்டிங் ஃபேர். இது இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோன்னா, நம்ம ஓவராலாக இப்போது பொதுவாகவே நம்ம அவுட்லைன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு நம்ம காலேஜ் ஸ்டார்ட் ஆன பிறகு கொஞ்சம் ப்ரீஃபாக அதை பற்றி ப்ரீஃபிங் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி பேசிக்ஸ் வி ஹாவ் டு நோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ். ஆஃப்டர் தட் ஒன்லி வி கேன் ஏபிள் டு சி what is the in-depth briefings. Okay, right now இந்த பாயிண்ட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். contains country wise information on subjects such as passports, visas, health document, airport tax, customs regulation. இதில் what is passport? இப்போ பாஸ்போர்ட்னா, a passport is a document issued by a national government which certifies the identity and nationality of its holder for the purpose of international travel. The elements of identity are a name, date of birth, sex and place of birth. இப்போ பாஸ்போர்ட் அந்த டாக்குமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நேஷ்னல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, நேஷ்னல் கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணப்படுது. இது எதுக்குன்னா, நம்ம இப்போ இந்தியா விட்டு வெளியே போகணுன்னாலே கம்பல்சரியாக நமக்கு பாஸ்போர்ட்ஸு கம்பல்சரி வேணும். பாஸ்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே போக முடியாது. ஒரு இந்தியா விட்டு வெளியே போகிறோம், பாஸ்போர்ட் தேவையில்லாத விஷயம் எதுன்னு பார்த்தா நேபாள் மட்டும் நம்ம போகலாம். நேபாளுக்கு பாஸ்போர்ட் நாட் ரிக்வயர்டு. ஏன்னா அது இந்தியாவின் நேச நாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு நம்மளோட சின்ன கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அப்போது நான் விசிட் பண்ணும்போது நேபாள் நம்மளோட 1000 rupees கொடுத்தா அவங்களோட கரன்சி 1600 வரும். அது தட் மீன்ஸ் நம்ம 10 ரூபா, அவங்க 16 ரூபா. ஸோ நம்மளோட மணி வேல்யூ ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஸ்ரீலங்கா இதெல்லாம் மணி வேல்யூ கம்மி. பட் ஸ்ரீலங்காவும் நம்ம பக்கத்து நாடு தான். ஆனால் ஸ்ரீலங்காவுக்குலாம் பாஸ்போர்ட் வேணும். நேபாளுக்கு தேவையில்லை. மொரிஷியஸ்க்கும் இப்போ தேவை. பட் மொரிஷியஸ் தமிழியன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவான கண்ட்ரி. இது ஜென்ரலான விஷயம், கான்செப்ட் உள்ள கிடையாது. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்போர்ட் அந்த மாதிரி அதில் இன்னொரு விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னா, நம்ம டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, நம்மளோட அதாவது மேல் ஆர் ஃபீமேல், இந்த டீட்டெயில்ஸு அதெல்லாம் இருக்கும். இது கம்பல்சரியாக இதெல்லாம் இருக்கணும். அண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட் இஷ்யூடு பை எ competent public authority or official the sovereign head of the country. இப்போது இது அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் இது கண்ட்ரியோட ஹெட்டு. நம்ம கண்ட்ரியோட ஹெட் யாருன்னு பார்த்தா நம்மளோட பிரசிடெண்ட்டு. நம்ம பிரசிடெண்ட்னா ஜனாதிபதி இருக்கார்ல, அவர் தான் நம்ம கண்ட்ரிக்கு ஹெட்டு. முதல் குடிமகன் தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அவர் தான். இதுக்கு இஷ்யூவிங் அத்தாரிட்டி அவங்க தான். இது எக்ஸ்பைரி டேட் இருக்கும், பீரியட் ஆஃப் டைமு, டேட் ஆஃப் இஷ்யூவிங்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது பாஸ்போர்ட்டோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் கொண்டது. அதுக்கு கீழே ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபேமிலி நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் சீல் ஆஃப் இஷ்யூவிங் ஆஃபீஸர். அதாவது சாஸ்திரி பவனில், சென்னையில் சாஸ்திரி பவன் இருக்குது. அதுதான் இந்த பாஸ்போர்ட். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பாஸ்போர்ட் அத்தாரிட்டி எல்லாமே அங்கே சாஸ்திரி பவனில் தான் சைன் ஆகும். இப்போ பாண்டிச்சேரியில் கூட இது இருக்குது, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. பட் இது எல்லாமே சென்னை போய் தான் வரும். சென்னையில் இருக்க அது சாஸ்திரி பவன் போய் தான் வரும். நாட் ஒன்லி பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை தான். அந்த சென்னை மாதிரி இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸ்க்கும் ஹெட் குவார்ட்டர்ஸு டெல்லி. அதனால் அது டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த டயக்ராம் கொடுத்துருக்கு, அந்த சிக்னேச்சர், அந்த சீலோட அந்த டயக்ராம் கொடுத்துருக்கு. இது நீங்கள் எல்லாருமே பாஸ்போர்ட் எடுத்தவங்க ஓகே, எடுக்காதவங்க எடுக்க வேண்டியிருக்கும். மேபி நீங்கள்லாம் ஹூனோஸ், நீங்கள் நாளைக்கு முடிச்சிட்ட பிறகு ஃபாரின் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா திடீர்னு சான்ஸ், எனக்குலாம் நல்லா அந்த அனுபவப்பட்டிருக்கேன். திடீர்னு சான்ஸ் வந்திருக்கும், பாஸ்போர்ட் இருக்காது. பாஸ்போர்ட் இல்லாததுனால ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த பாஸ்போர்ட்டுக்கு மினிமம் இட்ஸ் கெட்டிங் சம் டைம்ஸு. அது கூட தட்கலில் எடுக்கிற ஸ்கீம்லாம் வந்துடுச்சு. நாங்கள் இருக்கும் என்னோடய பீரியடெல்லாம் தட்கல்லாம் கிடையாது. இப்போ தட்கல்லாம் வந்துடுச்சு. கொஞ்சம் ஆஸ் வெல் as soon possible நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போனோன்னா வீசா தேவை. வீசான்றது என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிங்கப்பூர் போகிறீங்க. சிங்கப்பூரில் நீங்கள் எந்த கன்சர்னுக்கு போகிறீங்கன்னா அந்த எம்பசி மூலமாக அந்த பர்டிகுலர் கன்சர்ன் வீசா சென்ட் பண்ணுவாங்க. அந்த வீசா சென்ட் பண்ணி இது நான் சொல்கிறது ப்ராசஸிங் எம்ப்ளாய்மெண்ட் வீசா. அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வீசாஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் வீசா, இமிக்ரெண்ட் வீசா, ஸ்டூடெண்ட் வீசா, எம்ப்ளாய்மெண்ட் வீசா, மெடிக்கல் வீசா,
business visa, private visa, transit visa, after transit without official visa. Some countries which do not require visas for short stays may require a long stay visa for those who intended apply for the residence permit. For example, EU does not require a visa for many industrialized country for stays under 90 days, but its member require a long stay visa ஃபார் லாங்கர் ஸ்டே. நிறைய கண்ட்ரீஸில் வந்து சில கண்ட்ரீஸில் வந்து விசாஸ் வந்து தேவையில்லை. அதாவது டூரிஸ்ட்டுக்கு வந்து டூரிஸ்ட் விசா போதும். இப்போ லாங் டைம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த 90 டேஸ்க்கு மேலே வந்து இருந்தால் கம்பல்சரியாக லாங் ஸ்டேயிங்க்கு லாங்கர் விசா வேணும். மற்றபடி ஷார்ட் டைம் விசா அந்த டூரிஸ்ட் விசா போதும். ஸ்டூடெண்ட் விசா, இப்போ படிக்கிறதுக்கு போகிறவங்களாம் ஸ்டூடெண்ட் விசா, நீங்கள் வந்து மெடிக்கல் இன் ரஷ்யா, மெடிக்கல் இன் பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி போர்டெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, ஜென்ரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு கூட ஃபாரினில் கோர்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போகிறதுனா அது ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட் விசா அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ்லேருந்து விசா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நீங்கள் அதை பேஸ் பண்ணி டிக்கெட்டிங் பண்ணிவிட்டு போயிடலாம். மெடிக்கல் விசா அதே மாதிரி இப்போது ஃபிசிக்கல் இல்னஸ், யூஎஸ் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சிங்கப்பூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இதுக்கான குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சிங்கப்பூரில் தான் கிடைக்கும், மலேசியாவில் கிடைக்கும் அப்படின்றவங்களாம் வந்து மெடிக்கல் விசான்னு ஒன்று இருக்குது. அது பிஸ்னஸ் விசா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகிறவங்களுக்கு அதுக்கு விசா, ப்ரைவேட் விசா, டிரான்சிட் விசா, இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் விசா இருக்குது. ஸோ இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னோம்ல, பாஸ்போர்ட் விசா பார்த்துட்டோம். ஹெல்த் டாக்குமெண்ட் சம் கண்ட்ரீஸ் ரிக்வயர்ட் விசிட்டர்ஸ் டு டேக் சம் ப்ரிகாஷனரி vaccination prior to a visit. These are normally for yellow fever and cholera infected zones. Packs must have those vaccination endorsed in a booklet format for which is prescribed by the WHO. WHO னா என்னன்னு தெரியும்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஹெல்த் டாக்குமெண்ட்னா என்ன விதமான ஹெல்த் டாக்குமெண்ட்டில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கோன்னா, சில கண்ட்ரிஸ் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு இந்த டிசீஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அது ரிலவெண்ட்டான ஒரு ஆஃபீஸரோ யாரோ உங்களுக்கு ஹெல்த் டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதாவது எல்லோ ஃபீவர்னு சொல்லுவாங்க, எல்லோ ஃபீவரு, ஜாயிண்டிஸு, கால்ரா, இந்த மாதிரி இன்ஃபெக்டட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணி தருவாங்க. இது ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் வந்து ஹெல்த் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதுவும் ப்ரொசீஜர் படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா customs regulations includes information on customs regulation for all countries. This information is about what a passenger can bring into and take out of a country without having to pay duty, also known as duty free allowance of a passenger. கண்ட்ரிஸ்க்கும் வந்து ஓவராலாகவே வந்து கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ கஸ்டம்ஸ் எல்லாம் இப்போ ஏர்போர்ட்லலாம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கண்ட்ரிலேருந்து என்ன கொண்டு வரீங்க, என்ன கொண்டு போகிறீங்க, எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கணும். அப்போ வந்து அவங்க அது டியூட்டி பே பண்ணுதா இல்லை டியூட்டி ஃப்ரீயா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஸ்டம்ஸ். அது இல்லாமல் வந்து டியூட்டி ஃப்ரீ இல்லாமல் நீங்கள் பேபிளில் வந்து நீங்கள் டியூட்டி கட்டாமல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கஸ்டம்ஸில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதை பிடிச்சி நம்ம கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க, கஸ்டம்ஸில் பிடிச்சது இந்த ஃபோன்லாம் ஈஸியாக கிடச்சது, அது மாதிரிலாம் பேசிப்பாங்க. அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது கஸ்டம்ஸில் வந்து பிடிச்சி சீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நீங்கள் டியூட்டி ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் கொண்டு போக முடியும். இல்லைனா அந்த நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கே டியூட்டி கட்டினதுக்கான ரெசிப்ட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அதில் என்க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்து சீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பாஸ்போர்ட், விசாஸ், ஹெல்த் டாக்குமெண்ட்ஸ், ஏர்போர்ட் டேக்ஸ். இப்போது எல்லா விஷயத்துக்கும் ஏர்போர்ட்டில் வந்து அது டிக்கெட்லேயே ஆடட், ஏர்போர்ட் டேக்ஸ்ன்றது டிக்கெட்டில் ஆடடாக இருக்கும். அது பே பண்ண வேண்டியிருக்கும். இதையும் வந்து நம்ம ப்ரீஃபாக நம்ம கிளாஸில் பார்க்கும்போது பார்க்கலாம். அப்புறம் ஹெல்த் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு, ஏர்போர்ட் டேக்ஸ், கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம் இது ரிலவெண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ். வாட் இஸ் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்? International Driving Permit (IDP) is considered to be the translation of your Indian driving license. It is considered as the valid document for the motorist who wishes to drive vehicles in foreign countries. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் வண்டி ஏதாவது ஓட்டணும்னு விரும்பினா இந்த ஐடிபி கம்பல்சரி. ஐடிபி மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட். இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். இது என்னென்னா ஒரு நம்ம இந்தியன் லைசன்ஸோட டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான். பட் இப்போ வந்து அது ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. நவ் டேஸ் இட் இஸ் குவைட் ஈஸி.
டு கெட் ஐடிபி டு டிரைவ் யுவர் வெஹிக்கிள் ஆன் இன்டர்நேஷ்னல் ரோட்ஸ். உன்னோட வெஹிக்கிளை வந்து இன்டர்நேஷ்னல் ரோட்ஸில் டிரைவ் பண்ணணுன்னா யூ மஸ்ட் கெட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட் ஆன்லைன். ஆன்லைன்லேயே நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்டை அப்ளை பண்ணலாம். ஸோ டு சர்வ் யுவர் ப்ரீஷியஸ் டைம் அண்ட் மணி, உங்கள் வேல்யூபிளான டைமை வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், அதான் சொல்லியிருக்கோம். இந்த மற்றபடி இதெல்லாம் வந்து ஓவராலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க.